பிசாசு ஒருவனை விட்டு வெளியேற என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகிறார். உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 17:21. வரிபணம் செலுத்த இயேசு பேதுருவிடம் என்ன செய்ய சொல்லி அனுப்பினார்? கடலுக்கு போய் துண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து வரிப்பணம் செலுத்து என்றார். மத்தேயு 17:27. யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று இயேசு சொல்கிறார்? மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். மத்தேயு 18:3. யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான்? சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். மத்தேயு 18:4. யாருக்கு ஐயோ என்று இயேசு குறிப்பிடுகிறார்? இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று இயேசு சொல்கிறார். மத்தேயு 18:7. அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு யாரை குறித்து பேசுகிறார்? சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு உரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். மத்தேயு 18:10. மனுஷகுமாரன் வருகையின் நோக்கம் என்ன? மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். மத்தேயு 18:11. பிதாவின் சித்தமல்ல என்று இயேசு எதை குறிப்பிடுகிறார்? ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல என்கிறார் இயேசு. மத்தேயு 18:14.